உங்களுக்கெல்லாம் திருவாசகம் தெரியும். திருவாசகம் பல பேருக்கு நன்றாக தெரியும். சிதம்பரம், சிதம்பரத்திலே வடக்கு கோபுரம், அதற்கு எதிர்த்தாற்போல் ஒரு சின்ன கோயில். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருப்பெருந்துறை. அதுக்கு பேரும் திருப்பெருந்துறை. அறந்தாங்கியிலே, அறந்தாங்கிக்கு பக்கத்திலே மாணிக்கவாசகப் பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனத்தன்றைக்கு உபதேசம் கிடைச்சதே, அந்த திருப்பெருந்துறை அல்ல இது. இது சிதம்பரத்திலே வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்ற கோயில். மாணிக்கவாசக பெருந்தகை அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு பெரிய சான்றோர் அந்தன கோலத்திலே வருகிறார். ஏன்பா நீ தான் மாணிக்கவாசகனா? என்னடா ஒரு மாதிரி கேட்குறாரு. ஆமாம். ஏய்யா நீ நிறைய பாட்டெல்லாம் பாடி இருக்கியாமே? ஏதோ பாடியிருக்கிறேன். பாட்டெல்லாம் சொல்லு, நான் எழுதிக்கிறேன். வந்தவர் யாரு? தமிழிலே பெரும் ஈடுபாடு கொண்ட சிவபெருமான். மாணிக்கவாசகர்கிட்ட வந்தவர் பாட்டெல்லாம் எழுதி வாங்கினார். திருவாசகம் 658 பாட்டு எழுதியாச்சா? கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அடகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஏட்ட கொண்டு போய் தில்லையிலே நடராஜ பெருமான் சந்நிதியிலே வச்சுவிட்டார். மறுநாள் ஆனி மாதம் மக நட்சத்திரம். கோயிலை திறந்தா இவ்வளவு ஏடு இருக்கு, முத்து முத்தான கையெழுத்து. சிவபெருமான்ல எழுதியிருக்காரு. என்ன சார் பார்த்தாப்புல சொல்றீங்களேங்க? பார்த்தேன், பார்த்ததைத்தான் சொல்றேன். நான் கண்டதைத்தான் சொல்றேன், கண்டதை சொல்லல. புரியுதா? அந்த ஏடு இருக்கம்மா. என்ன சிவபெருமான் எழுதின ஏடு அப்படியே இருக்கு. எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியிலே அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெருவிலே, அம்பலத்தாடி ஐயர் மடத்திலே ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு போனால் திறந்து காட்டுவாங்க. கண்டவன் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அந்த ஏடு எங்கே வச்சுட்டார்? நடராஜாவுக்கு முன்னால் வச்சுட்டு நடராஜா வரைஞ்சிட்டார். மறுநாள் காலையில் பார்த்தா இவ்வளவு ஏடு, முத்து முத்தான கையெழுத்து. எல்லாம் மாணிக்கவாசகர்கிட்ட வந்தாங்க, காலில் விழுந்தாங்க, உள்ளே கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்படி காமிக்கிறாங்க. நடராஜாவை பார்க்குறார். எம்பெருமானே இதுக்கு நீ வந்தியா அப்படின்னு கண்ணீர் கொட்டுது. திருவாசகத்துக்கு பொருள் என்ன என்றார்கள். பொருள் நடராஜ பெருமான்னு காட்டினார். ஜோதி உண்டாயித்து கலந்து விட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார்? என் தேவாரத்தை வாங்கி இருக்கலாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு நூலை எழுதி வாங்கி இருக்கலாம் இல்லை. ஏன் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார்? நமக்கெல்லாம் புரியலை. ஒரே ஒருத்தருக்கு புரிஞ்சுது. அவர் அதுக்கு காரணம் சொன்னார். ஏன் எழுதி வாங்கினார் தெரியுமா? ஒரு காலத்திலே உலகம் அழிந்துவிடும், நம்ம பூமி தண்ணிக்குள்ளே போயிடும். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வேணே சுனாமி தான். ஒரு நாளைக்கு ஆமாங்க, பூமி எதுக்குள்ளே போகும்? தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணியை உள்ளே இருக்கிற வடவாமுக அக்னி குடிச்சுவிடும். அக்னியை காற்று அணைச்சிவிடும். காற்று ஆகாசம் இழுத்துவிடும். ஆகாசம் மட்டும்தான் இருக்கும். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? தொட முடியுமா? அது மட்டும்தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ சிவபெருமான் அவர் மட்டும்தான் மிச்சம் இருப்பார். எல்லாம் முடிஞ்சிடும். அம்பாள் பராசக்தி சிவனோடு இணைந்து விடுவாள். யாரு மிச்சம்? சிவபெருமான். ஏன்? இந்த ஆளுக்கு டிஓடி கிடையாது, டிஓபியும் கிடையாது, டிஓடியும் கிடையாது. யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவருக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத்து உண்டு. சிவபெருமானுக்கு டிஓபியும் கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது. பிறவாயாக்கை பெரியோன் சமண முனிவர் யாரு சொல்றா? இளங்கோவடிகள் சொல்றாரு. சிவபெருமான் யாரா? பிறவாயாக்கை பெரியோன். இவர் மட்டும் தனியா நிற்பார். யாரு? சிவபெருமான். அப்போ அவருக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் இல்லை, பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். இப்போ திருவாசகம், மாணிக்கவாசக பெருமான், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ கோயிலுக்குள்ளே போய் திரும்ப வந்து ஆனி மாதம்
மக நட்சத்திரத்தன்னைக்கு காட்டினார். எல்லோரும் பார்த்தார்கள், வழிபட்டார்கள், முடிஞ்சுது. நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் சிவபெருமான் அதை எழுதி வாங்கினார்? ஒரு புண்ணியவான் அதை கண்டுபிடிச்சு விட்டார். ஊழிக்காலம் வரும், எல்லாம் முடிஞ்சிரும், சிவபெருமான் மட்டும் தனியாக நிற்பார். அப்போ அவருக்கு பொழுது நல்ல பொழுதாக போகணுமில்ல, அவர் நல்ல புஸ்தகம் படிக்கணுமில்ல. நம்மளாக இருந்தால் கண்ட புஸ்தகத்தை படிப்போம். என்னத்தை புஸ்தகம் படித்தோம்? இப்போ புஸ்தகத்தை எல்லாம் இந்த பிசாசு சாப்பிட்டு பிடிச்சு. இந்த கையில் ஒரு பிசாசு இருக்குது பாருங்கள், எல்லா புஸ்தகத்தையும் அது சாப்பிட்டு பிடிச்சு. புத்தகம் படிக்கிறதே போச்சு. அவர் யோசிச்சாராம், நமக்கு பொழுது நல்லா போகணும்னா எந்த நூலை எழுதி வாங்கணும்? திருவாசகத்தை எழுதி வாங்கு. இத்தனை நூல். ஆமாம், ஒரு ஆள் விட்டு எழுதப்படாது. ஏன் அவரே வந்து எழுதினார்? ஆள் விட்டு எழுத சொன்னால் அவன் தப்பு தப்பாக எழுதி விட்டான்னா. நம்ம ஊரில் பிரிண்டிங் மிஸ்டேக்குக்கு எல்லையே கிடையாது. காரியாலயம்னு எழுத சொன்னால் காரியாலயம்னு எழுதி வைக்கிறான். ராமாயணம்னு எழுத சொன்னால் ராமயானம்னு எழுதி வைக்கிறேன். கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், பாவிப்பைய புள்ளத்தாச்சின்னு எழுதிவிட்டேன். ஏகாதசின்னு எழுதுறான்னா ஏகாதாசின்னு எழுதி வைக்கிறேன். கடங்காரன் காலையும் ஒடிச்சு விட்டேன். எல்லாம் கோவலன்னா கேவலன்னு எழுதுறேன். கேட்டால் காலை ஏண்டா ஒடிச்சேன்னா அவன் கண்ணகியை விட்டுட்டு மாதை வீட்டுக்கு போனான்ல சார், அதனால காலை ஒடிச்சு விட்டேங்கிறேன். என்ன அநியாயம்! சிவபெருமான் அதனால அவரே வந்து எழுதினாராம். யாருக்கு இந்த கற்பனை வந்துச்சு? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைக்கு வந்துச்சு. பாட்டை சொல்லவா? கடையூழி வருந்தனிமை கழிச்ச அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்திலே வரக்கூடிய தனிமையை மாற்றுவதற்காக அம்பலத்திலே ஆடக்கூடிய எம்பெருமான் தமிழ்த்தாயே உன்னுடைய திருவாசகத்தில் ஒரு பிரதி எழுதி வைத்து கொண்டாராம். அப்படியானால் என் தமிழ்த்தாயே உன் பெருமைக்கு எல்லையில்லை. நீராறுங்கடல் உடுத்த யார் பாடின பாட்டு? மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை பாடின பாட்டு. அவர் தான் இதையும் சொன்னார். ஆமாம், சுந்தரம்பிள்ளைக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் மூலம் வந்தது. சுந்தரம்பிள்ளைக்கு குருநாதர் யாரு? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். மனோன்மணியத்திலே சுந்தர முனிவர்னு ஒருத்தரை உண்டாக்குவார். அவர் பெருமையெல்லாம் சொல்லுவார். அது பூரா யாருங்கிறீங்க? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சிதம்பரம் என்னமோ சிதம்பரத்தை சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ பிடிச்சி சிதம்பரத்திலே வடலூர் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் வள்ளலார். பக்கத்தில் ஒரு வீடு கொஞ்சம் தள்ளி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அங்கே வந்திருக்கார். வள்ளலார் ஒரு ஆளை அனுப்பிச்சார். சுவாமிகளை பார்த்துட்டு வரணும், அதுக்கு ஒரு இப்போ நேரம் கிடைக்குமான்னு கேளுங்கோ. யாரு? வள்ளலார் கேட்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை கொடுத்த வள்ளற் பெருமான் கேட்கிறார், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை நாம் பார்க்கணும், இப்போ அவங்களுக்கு சௌகரியப்படுமான்னு கேளுங்கோ. அந்த ஆள் வந்தாரா? இவர்கிட்ட கேட்டாரா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எந்திரிச்சிட்டார். அவர் எங்கிட்ட கேட்கலாமா? நான் இல்லை, அவரை பார்க்கணும். இதாம்மா பெரியவங்க. பணியுமாம் என்றும் பெருமை. நான் இல்லை, அவரை பார்க்கணும். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இறங்கி ஓடி வர்றார். 2 பேருக்கும் 8 வயசு வித்தியாசம். வள்ளற் பெருமான் பிறந்தது 1823. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி பிறந்தது 1831. 8 வருஷம் அவர் பெரியவர். அறிவில் ஆற்றல் சிறந்தவர். கோடகநல்லூர் சுந்தர சுவாமி அங்கே போறார். வள்ளலார் வரவேற்றார், உட்கார சொன்னார், எதிர்த்தாப்பில் உட்கார சொன்னார். சுந்தர சுவாமிகள் உட்காரவில்லை, பக்கத்தில் உட்கார்ந்தார். இங்கே உட்காருங்க. இல்லை வேண்டாம், இங்கே உட்காந்துட்டார். ஏன் நமக்கு இப்போ தெரியலை. உட்காந்தாச்சா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஞானம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த பேச்சு புரியுமே தவிர நமக்கு என்ன புரியும்? 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
யாரு? வள்ளற் பெருமான் ஒரு பக்கம், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க மகா வைத்தியநாத சிவன் வருகிறார். இசை மேதை. அவரை பற்றி பெரிய வரலாறே இருக்கு. நிறைய மகா வித்வான் வந்தார், வந்து உட்கார்ந்துட்டார். வள்ளலார் இங்கே, கோடகநல்லூர் சுந்தர சுவாமி இங்கே. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன். இந்த சந்நிதியில் பாடணுமே. வள்ளற் பெருமான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். தடித்த ஓர் மகனை தந்த ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன். என்ன அர்த்தம்? பிள்ளைய அம்மா அடித்தா அப்பா அணைப்பார், அப்பா அடித்தா அம்மா அணைப்பா. சிவபெருமானே, எனக்கு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அதனால் அடிக்காதே, அணைச்சிக்கோ. இந்த பாட்டை தினம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமில்லம்மா. தடித்த ஓர் மகனை, தடித்த பையன் தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். உடனே அணைச்சிக்குவா. தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா. நீ தானே அம்மையும் அப்பனும், அம்மையப்பா இனி ஆற்றேன். மகா வைத்தியநாத சிவன் அது அற்புதமாக பாடுறார். எல்லாம் கேட்குறாங்க. நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. அடுத்த கீர்த்தனை வள்ளலார், அதை பாடுறாங்க. என்னங்க காட்சி! முடிஞ்சுதா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமி எந்திரிச்சு போயிட்டாரா? கூட இருந்தவங்க கேட்டாங்க, சாமி ஏன் எதிர்த்தாப்புல உட்காராம பக்கத்தில் உட்கார்ந்தீங்க? அப்பா, வள்ளலார் சாமு சித்தர். சாமு சித்தர்னா தெரியுமா? போன பிறவியில் இருந்து ஞானத்தை மொத்தமாக வாங்கிக்கிட்டு வந்தவர். பிறக்கிற போதே ஞானம். எப்படி? வயிற்றில் உருத்தெரியா காலத்தே ஞானம். கருவிலே திரு. அவருக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருந்தா நம்முடைய ஆற்றலை எல்லாம் அவர் இழுத்துக்கிட்டுருவார். இப்போ புரியுதா? வாதிக்கு முன்னால எவனாவது நின்னா அவன் பலத்தில் பாதி வந்துடும். முன்னால நின்னா இழுத்து போடுவார். அதான் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். வள்ளலாரும் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளும் திருவையாறு. சாமி திருவையாற்றுக்கு போறார். சுந்தர சுவாமிகள் பெருஞ்சாதனை நிகழ்த்தினார். திருவையாற்றிலே சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஐயாற்று நாதர். அம்பாளுக்கு பேரு தர்ம சம்பர்தனி என்ற அறம் வளர்த்த நாயகி. உன் தெரியுமா? திருவையாற்றில் பெருமாள் கோயிலே கிடையாது. ஆனால் அம்பாள் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் நிற்பார். என்ன சார், பெருமாள் கோயிலில் நிற்க வேண்டிய ஆஞ்சநேயர் இங்கே வந்திருக்கார? என்ன, அம்பாள் தான் பெருமாள். அப்பர் சுவாமி தேவாரம், அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அரியன்னா யாரு? அரன்னா சிவபெருமான், அரியன்னா பெருமாள். கணவனும் மனைவியும் அரண் அரி, வள்ளல் வள்ளி. முருகன் வள்ளல், மனைவி வள்ளி. சிவபெருமான் அரண், மனைவி அரி. பெண் தன்மைக்கு பெருமாள்னு பேர், ஆண் தன்மைக்கு சிவம்னு பேர். வேற ஒன்றும் கிடையாது. அங்கே அரியலால் தேவி இல்லை அப்படின்னு பாடிவிட்டாரா? அதனால அம்பாள் தான் மகாவிஷ்ணு, அம்பாள் தான் திருமால். அதனால ஆஞ்சநேயர் பார்த்தார், ஓ நம்ம திருமால் தான்னு கும்பிட்டபடிக்கு அங்கே நின்ட்டார். ஆஞ்சநேயர் எங்கே வேணாலும் நிற்பார் தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸில் சாந்தோம் சர்ச்சில் ஒரு தூணில் நிற்கிறாரு. புரிஞ்சா நல்லதுதான். சாந்தோம் சர்ச்சுக்கு ஆஞ்சநேயர் எப்பையா போனாரு? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சாந்தோம் சர்ச்சில் தூணில் ஆஞ்சநேயர் நிற்கிறார், போய் பாருங்கள். சரி, திருவையாறு சிவபெருமானும் அம்பாளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு கேட்குமாங்காதீங்க, கேட்கும். யார் பேசுகிறா? சிவபெருமானும் அம்பாளும்.
சிவபெருமான் இப்படி உட்கார்ந்திருப்பார், அம்பாள் இப்படி அவர் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த வாயை பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு பேர் வாக்கே நோக்கிய மங்கை. என்ன? வாக்கே நோக்கிய மங்கை. ஏதோ பாட்டு நினைப்பு வருது யாருக்காவது? பாட்டை முதவரி என்ன? மூக்கே நீ முரலாய், எம்பரியில் எனக்கு வேணும். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. காளையார் கோயில்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? திருக்கானப்பேர் காளையார் கோயில், சிவகங்கை பக்கம். சிவபெருமான் உட்கார்ந்திருப்பார், அம்பாள் பக்கத்தில் இருப்பா. போர்டு போட்டிருக்கான், வாக்கே நோக்கிய மங்கை. திருவையாறு சிவபெருமான் உட்கார்ந்திருக்கார், அறம்படத்த நாயகி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சிவபெருமான் கேட்கிறார், நம்ம நந்தி கல்யாணம் நல்லா முடிஞ்சிருச்சு இல்லம்மா? நந்தி கல்யாணம். ஆமாம் ஆமாம், நந்தி கல்யாணம் எங்கே நடந்துச்சு என்னமோ இவருக்கு தெரியாத மாதிரி. நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த கான்வர்சேஷன். ஆமாம், நந்தி கல்யாணம் எங்கே? திருமலைபாடி. ஆமாம் ஆமாம், மலைபாடி. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரர் பாடினாரே அந்த திருமலைபாடி. ஆமாம், கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நல்லா நடந்தது. ஆமாம், கல்யாணத்தில் நல்ல கூட்டமோ என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன தியானத்தில் இருந்தீங்களா? அப்படித்தாம்மா, நீ தானே எல்லாத்தையும் பார்க்குறவ. நான் தீர்மானம்தான் பண்ணுவேன், செயல்படுறது நீ. நான் டிசைடிங் அத்தாரிட்டி, நீ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. சிவபெருமானுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்காதீங்க, அத்தனை மொழியும் அவங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்புறம் என்ன? நான் தீர்மானம் பண்ணுவேன், நீ செயல்படுவேன். ஆமாம், கல்யாணத்தில் என்னென்னவெல்லாம் பண்ணினாங்க அதை ஏன் கேட்குறீங்க? திருப்பழனம்னு ஒரு ஊர், அங்கேருந்து பழமாக கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. ஆமாம், ஊர் பேர் பழனம், சரிதானே? எல்லா பழமும் வந்துருச்சு, பரவாயில்ல, சந்தோஷம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப கூட்டமாமே சோறு. திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு ஊர், திருச்சோற்றுத்துறையில் இருந்து கலர் கலராக சோறு. ஆமாம், புளியோதரை ஒரு நேரம், தயிர் சாதம் ஒரு நேரம், சக்கரை பொங்கல் ஒரு நேரம், அத்தனை சோறு வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, சந்தோஷம். ஆமாம், இந்த வேதியர்கள்லாம் வந்தாங்களா? ஏன் கேட்குறீங்க? அத்தனை வேதியர்கள் மந்திரமெல்லாம் ஒழுங்காக சொன்னாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? திருவேதிகுடியிலேருந்து வந்தாங்க. ஓஹோ, வேதிகுடியா? அதனால வேதியர்களா? சந்தோஷம். ஆமாம், மாப்பிள்ளைக்கு அலங்காரமெல்லாம் பண்ணாங்களா? ஏன் கேட்குறீங்க? மகரகண்டி பெருசாக போட்டாங்க. மகரகண்டி யார் கொடுத்தா? திருக்கண்டியூரில் இருந்து கொண்டாந்தாங்க. மகரகண்டி, கண்டியூர். ஆமாம், பேருக்கு அதுக்கும் பொருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், கல்யாணத்துக்கு பூவெல்லாம் வேணுமே, பூவை கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. திருப்பூந்துருத்தி, திருப்பூந்துருத்தியிலேருந்து பூ வந்துருச்சு. எம்மா, கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெய் வேணுமில்ல? உங்களுக்கு தெரியுமா? கட்டாயமாக ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி நெய்யாவது சாப்பிடணும். ஆயுர்வேதம், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். உண்டினா சோறு, அதுக்காக கண்டவாயில் ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் தான். சோத்துக்கு நெய் தொட்டுக்கலாமே தவிர நெய்க்கு சோறு தொட்டுக்கப்படாது. ஒரு ஸ்பூன் ஆயுர்வேதம். நெய், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடம்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. மனைவி இல்லைன்னா அந்த வீடு பாழா போயிடும், ஆறு இல்லைன்னா அந்த ஊரு பாழா போயிடும், உடன்பிறப்பு இல்லைன்னா உன் வாழ்க்கை பாழா போயிடும். யார் சொல்கிறா? ஔவையார் சொல்கிறா. நெய், ஆமாம், நெய் வேணும். நெய் எங்கே? திரு நெய்த்தானத்திலேருந்து நெய் வந்துருச்சு. ஆமாம், இப்போ நீ பாடு சொல்லிக்கிட்டே போனியே, மொத்தம் எத்தனை ஆச்சு? இந்த இவங்களை கேட்போம், எத்தனை ஆச்சு? யாரு சார் கணக்கு பண்ணனா இதையெல்லாம்? திருப்பழனம் 1, திருச்சோற்றுத்துறை 2, திருவேதிகுடி 3, திருக்கண்டியூர் 4, திருப்பூந்துருத்தி 5,
திருநெய்த்தானம் 6. புரியுதா? இந்த 6 ஊர்ல இருந்து கல்யாணத்துக்கு கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. அறம்படுத்த நாயகி. நம்ம இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா? யாரு? திருவையாற்று சிவபெருமான். ஆமாம், தெரிவிக்கணும். புறப்படு, பல்லக்கில் ஏறு, எல்லா ஊர் மக்களையும் போய் பார்த்து நன்றி தெரிவிப்போம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணமா, நம்ம சித்திரா பௌர்ணமிக்கு அப்புறம் போவோம். அடுத்த பௌர்ணமி பங்குனி உத்திரம் முதல் பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி நம்ம போவோம். யார் புறப்பட்டா? சிவபெருமானும் அம்பாளும் பல்லக்கில் வர, ஊர் மக்கள் எல்லாம் வர. முதல்ல திருப்பழனத்துக்கு போக அந்த ஊர் சாமியை கூட்டிக்கிட்டு, அடுத்தாப்பில் திருச்சோற்றுத்துறைக்கு போக அந்த ஊர் சாமி, அந்த ஊர் மக்கள், திருவேதிகுடி, அப்புறம் திருக்கண்டியூர், அப்புறம் திருப்பூந்துருத்தி, அப்புறம் திருநெய்த்தானம், அந்தந்த ஊர் மக்கள் கூட்டம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 7 பல்லக்கு. நம்ம திருவையாரையும் சேர்க்கணுமில்ல, 7 பல்லக்கு கூட்டம் எல்லாம் புறப்பட்டு போய் நன்றி சொல்லி எல்லாம் திருமலபாடிக்கு போயிடும். இதுக்கு பேர் சப்தஸ்தான திருவிழான்னு பேர். 7 ஊர் திருவிழா போய் பார்க்கணுமே. மக்கள் நடந்து போவாங்க ஐயா, செருப்பு போட மாட்டாங்க, வழியிலையெல்லாம் சாப்பாடு. புறப்பட்டாங்களா, போய் பார்த்தாச்சா, திரும்பி வந்தாச்சு. 7 ஊர் சொன்னேன். இதுக்கு என்ன பேர்? சப்தஸ்தானம்னு பேர். 7 ஊர் கோயில்லையும் கும்பாபிஷேகம் ஆகலை. தருமபுர ஆதீனத்தில் கவலைப்பட்டாங்க. கொடகநல்லூர் சுந்தர சுவாமி போயிட்டாருங்க. 7 ஊர்லையும் கும்பாபிஷேகம் பண்ணணும், காலில் விழுந்தாங்க. சரி, இன்னும் விளையாட்டா? ஒரு ஊரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குள்ள மூச்சு முட்டி போகுது. வாரியார் சுவாமியினுடைய அப்பா காங்கே நல்லூரில் முருகன் கோயிலை ஆரம்பித்து விட்டு நடத்த முடியாமல் தவிச்சு போனார். திருப்புகள் சாமியிட்ட போய் காலில் விழுந்து அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 7 ஊர் கும்பாபிஷேகம். அது இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஊருக்காரன் வந்ததோட திருப்பழனத்துக்காரங்க நம்ம ஊர்லையும் கும்பாபிஷேகம் பண்ணணுட்டான். எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணுறது? இவர் சன்னியாசி, கட்டின கோவணம், கழுத்தில் ஒருத்தர் ருத்ராட்சம், இதான் சுந்தர சுவாமிகள் சொத்து. இன்னும் மூட்டை கணக்காக வச்சு மடமாக நடத்தினார். ஒன்றும் கிடையாது, பொறுப்பு எடுத்துக்கிட்டார். கும்பாபிஷேகம் பண்ணுறேன், பணம் வேணுமே, பொருளெல்லாம் கொண்டாடணுமே. அங்கங்கே போகிறார். யாழ்ப்பாணத்துக்கு போகிறார், காசிக்கு போகிறார், கல்கத்தா போகிறார், பல ஊர்களுக்கு. அது எப்படி சார் போவார்? என்ன ஃப்ளைட்டில் போனாரா? அந்த காலம் எப்படி போனார்? சித்து. இந்த உடம்பை வெயிட்லெஸ் ஆக்கிப்படுறது. இப்போ நான் உடம்பை தூக்கிட்டு நடக்க முடியலை, 72 கிலோ. குறைக்க பார்க்குறேன், குறைய மாட்டேங்குது. அதுவாக கூடுது, அதுவாக குறைய மாட்டேங்குது. இது என்ன அநியாயம்னு எனக்கும் புரியலை. நான் குறைக்க பார்க்குறேன், முடியலை. ஒருத்தர் சொல்கிறாரு 72ன்னா பரவாயில்ல, நமக்கு 92ங்கிறாரு. என்ன பண்ணுறது? குறைக்க முடியலை. சாமி வெயிட்லெஸ் ஆக்கிடுவார். சாமி பார்த்துருக்கீங்களா? ஒல்லி குச்சியாகத்தான் இருப்பார். சாப்பாடே ரொம்ப குறைச்சல். அவங்கெல்லாம் வாழ்வதற்காக சாப்பிட்டவர்கள், நம்மெல்லாம் சாப்பிடுவதற்காகவே வாழ்பவர்கள். அப்படித்தான் பறந்துருவார். சித்து, அட்டமா சித்தி. இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் இலங்கைக்கு போனார், யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய ஞானி, யோக சுவாமிகள்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பற்றி ஒரு தரம் பேசணும், ரொம்ப பேருக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்துக்காரர், யோக சுவாமிகள்னு பேர். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். இவங்க யாரும் நம்பலாத. ஒரு நாள் ஆடி மாதம் திருவிழா, கதிர்காமம் ஆடிவேல். சாமி ஆடிவேலுக்கு கதிர்காமத்துக்கு போயிடுவார் எப்பவும். அந்த ஊரில் ஒரு கலெக்டர் ஸ்ரீகாந்தான்னு பேர். அவர் போக நினச்சார். அரசாங்கத்தில் என்னமோ சட்டம் போட்டு விட்டாங்க, நீ இங்கே தான் இருக்கணும்னு. கலெக்டர் மாட்டிக்கிட்டார். இந்த தடவை ஆடிவேலுக்கு போக முடியாது. ஆசா ஞான சம்பந்தத்தை கூப்பிட்டார். அவர் அப்போ அங்கே இருந்தார். வாங்க, நம்ம 2 பேரும் கதிர்காமம் போக முடியாது, இந்த நம்ம சிவயோக சுவாமிகள் இருக்கிற இடம், அங்கே போய் கும்பிட்டு வருவோம். சிவயோக சாமியும் நேரம் ஆடிவேலுக்கு போயிருப்பார் கதிர்காமத்துக்கு, அவர் இருந்த பீடத்தையாவது தொட்டு கும்பிட்டு வருவோம். 2 பேரும் புறப்பட்டு வந்தா சாமி அங்கே உட்கார்ந்துருக்காரு.
என்ன சாமி நீங்கள் கதிர்காமத்துக்கு போகலையா? அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? இதான் சித்தர்கள் பாஷை. முருகன் யாரு? மடையனா. மடையன்னா தெரியுமாம்மா? என்ன முட்டா பயல் இல்லை. மடை தொழில்னா சமைக்கிறது. மடையன்னா சமைப்பவன், பக்குவப்படுத்துபவன், ஆன்மாக்களை பக்குவப்படுத்தக்கூடியவன். அதனாலே அவனுக்கு மடையன்னு பேரு. சித்தர் வார்த்தை நமக்கு புரியாது. அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? போக முடியலை. பார்த்தாங்க, கும்பிட்டாங்க, போயிட்டாங்க. 5 நாள் ஆச்சு. யாரோ ஒருத்தன் ஆடிவேலுக்கு உண்டான அந்த இடத்த ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் ப்ரொஜெக்டர் ஃபிலிம் அப்படி எடுக்கிறது. எடுத்து வந்து ஆடிவேலை நான் படம் போடுறேன்னு இருக்கேன், போடுன்ட்டாங்க. ஆசா ஞானசம்பந்தம் உட்கார்ந்து ஆடிவேல் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோயிலில் கதிர்காமத்தில் சிவயோக சாமி நிற்கிறாரு. என்னடா இது, என்னைக்கு எடுத்தீங்க? வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு எங்கள் கூடவில் அங்கே இருந்தார். இது போன வருஷம் எடுத்ததாக இருக்கும். அட போய்யா, இந்த வருஷம் எடுத்தது. வேடிக்கை. திரும்ப இங்கே வந்தார். 4 நாள் கழிச்சு சாமிகிட்ட கேட்குறாரு, சாமி நீங்கள் அங்கே இருந்தீங்களா இங்கே இருந்தீங்களா? அந்த மடையனுக்கு தான் மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? சிரிச்சிருக்கார். சாமி இது அட்டமா அப்படின்னு இருக்காரு. நிறுத்து, சொல்லாதே. அட்டமான்னா என்ன அர்த்தம்? அட்டமா சித்தியில் ஒன்னா அப்படின்னு சொல்ல போனாரா? சாமி தடுத்து விட்டார். எல்லா இடத்திலையும் சித்தர்கள் இருப்பார்கள். அது மாதிரி நம்ம சுவாமி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எல்லா இடத்துக்கும் போகிறார், பல பேரை பார்க்குறார். பணம் கொண்டு வந்தாச்சு, பொருள் வந்துருச்சு. ஆமாம், பணத்தை எல்லாம் பொறுப்பாக யார்கிட்டையாவது ஒப்படைக்கணுமே. அரிமளம் சிவராமன் செட்டியார்கிட்ட ஒப்படைச்சார். பணத்துக்கு கணக்கு வச்சிருப்பார், சிக்கனமாக செலவழிப்பார், மிச்சத்தை கொடுத்துருவார். நான் ஒன்றும் சொல்லப்படாது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சாமி அநியாயமான சபை, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, காசியில் பண்டாக்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. விஸ்வநாதர் கோயிலை மூடி விட்டாங்க 150 வருஷத்துக்கு முன்னால். கோர்ட்டில் கேட்டான், ஏன் மூடுனேன்? எங்களுக்குள்ள சண்டை, யார் திறக்கிறதுன்ட்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இங்கே ஒரு சத்தனம் வச்சுருக்காங்க. 150 வருஷமாக 4 பூஜையில் 3 பூஜை அவங்க நடத்துகிறாங்க. பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்பட, கோயில் அவங்கள்ட்ட கொடு. அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்தாச்சு. 1.5 வருஷம் ஆச்சு, கேஸ் முடிஞ்சுது. அப்போவெல்லாம் 1.5 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. உடனே செட்டியார் என்ன பண்ணாங்க? பொறுப்பை ஒப்படைச்சு விட்டாங்க. ஜட்ஜி சொன்னால், இந்த இவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா 3 நன்மை. என்ன? 1, ஒழுங்காக செலவழிப்பாங்க, வீணாக செலவழிக்க மாட்டாங்க. வீட்டினில் செட்டாக வாழ்ந்திடுவார், யாதும் வீணின்றி மிக்க கணக்கிடுவார். 2வது, எல்லாத்துக்கும் கணக்கெழுதி வைப்பாங்க. 3வது, என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நம்ம கேட்டால் உடனே கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் தானே இத்தனை வருஷமாக வச்சிருந்தேன், எனக்கு அனுபவ பாத்தியதே உண்டு, சொல்ல மாட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டு சிவராமன் செட்டியார்ட்ட பொறுப்பை கொப்படை, சிவராமன் செட்டியார்ட்ட கணக்கு கொடு. எல்லாம் கொடுத்தாச்சு. 7 ஊர் திருவிழா. அது மாதிரி இப்போ 7 ஊர் கும்பாபிஷேகம், எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. அந்த பக்கத்தில் உள்ள மடபாடியில் கும்பாபிஷேகம், எல்லா சாமானு வந்துருச்சு. திடீர்னு என்ன பண்ணாங்க? கும்பாபிஷேகத்துக்கு 4 நாள் முன்னால் நெய்த்தானத்திலேருந்து நெய் வரல. ஒருத்தர் வந்தார், சாமி யாகத்துக்கு நெய் வேணுமே, நெய் வரலையே. என்னமோ தாமதம், கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னால் அனுப்பலை. சாமி கவலைப்படலை. 4 குடம் கொண்டா, சூரிய தீர்த்தத்திலேருந்து தண்ணி எடு. சூரிய தீர்த்தத்தில் 4 குடம் தண்ணி, துணியால் மூடு. மூடியாச்சு. சாமி கண்ணை மூடினார். என்னமோ மந்திரம் சொன்னார். இப்போ திறந்து கொண்டே கொடு. 4 குடத்திலையும் நெய். அந்த சூரியனுடைய அந்த அந்த பக்கத்தில் உள்ள குளத்திலிருந்து வந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? நெய் ஆயிடுச்சு. கொண்டே கொடு. சித்து வேலை முடிஞ்சது.
3வது நாள் அங்கேருந்து நெய் வந்துருச்சு. லேட்டாக போன நெய் வந்துருச்சு. சாமிகிட்ட கொண்டாந்தாங்க. கையை வச்சார். அந்த எந்த இடத்துல தண்ணி எடுத்தோமோ அங்கே கொண்டே கொட்டு. கணக்கு கரெக்டாக இருக்கணும். கொண்டே நெய்யை கொட்டுனா தண்ணியாக மாறி உள்ள விடுகுது. கணக்கு. உங்கள்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு பதிலுக்கு ஒன்றும் பண்ணாமல் நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில் நான் உங்களுக்கு அதை கொடுத்து தீரணும். ஒரு 50,000 ரூபா உங்கள்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டேன்னா அடுத்த பிறவியில் நீங்கள் எனக்கு பிள்ளையா வந்து பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 4 லட்சம், எம்பிபிஎஸ்க்கு 5 கோடி கலட்டணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், விதிச்சது நடக்குமில்ல. சரி, கும்பாபிஷேகம் ஏற்பாடாயிடுச்சு. சிவராமன் செட்டியார் ஓடி வர்றார். என்ன சாமி, இருந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு. கணக்கு ஒன்னொன்றுக்கும். இருந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு, இன்னும் வேலை இருக்கு. திகைக்கிறார். சாமி கவலைப்படலை. எந்திரிச்சார். கோயில் வாசலுக்கு போனார். துண்டை விரித்து உட்கார்ந்துட்டார். பிச்சைக்கார மாதிரி. யாரோ போனவங்க பிச்சைக்காரன்னு போட்டுட்டு திரும்பி பார்த்தா கோடகநல்லூர் சுந்தரசுவாமி உட்கார்ந்துருக்கார். ஊரெல்லாம் செய்தி பரவிருச்சு. சாமி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துட்டார். கொண்டாந்தான் அவன் கொண்டாந்து கொட்டுனா 1 மணி நேரத்தில் முடிச்சு மூட்டை ஆயிடுச்சு. கொண்டே கொடு, சிவராமன் செட்டியார்ட்ட கொடு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. முக்கியமான செய்தி சொல்கிறதுக்கெல்லாம் வந்தேன். 7 ஊர் காரணம் சாமி காலில் வந்து விழுந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னால். என்ன சாமி, திருவேதிகுடிக்கு நீங்கள் வரணும். திருக்கண்டியூருக்கு வரணும்னு அவன் கேட்குறேன். திருப்பூந்துருத்திக்கு வரணும்னு இவன் கேட்குறேன். 7 ஊர் காரணம் 7 ஊருக்கும் கேட்குறேன். சாமி என்ன ஒரு ஆள் தானே பிச்சை கொடுக்க முடியும்? கும்பாபிஷேகத்தன்னைக்கு பார்த்தா ஒரு ஊரில் கோபுரத்தில் நிற்கிறாரு. அதே நேரம் அடுத்த ஊரில் ஊர்வலத்தில் நடந்து வராரு. அதே நேரம் அங்கே ஒரு மூலையில் ஒருத்தரோட பேசிக்கிட்டு நிற்கிறார். 7 ஊர்லையும் ஒரே நேரத்தில் 7 வகையாக காட்சி அளித்த ஒரு பெருஞ்சித்தர். அவருக்கு பெயர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சிவராமன் செட்டியார் இவர் பக்கத்திலே இருக்கார். ஒரு நாள் சாமி சொல்கிறார், புதுக்கோட்டையிலிருந்து எங்கே போகணும்? சேது யாத்திரை, ராமேஸ்வரம் போகணும். சாமி சொல்லிவிட்டார். அந்த காலங்க 1850 40 அதை ஒட்டிற ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னால் 47 78 சாமி 31லேருந்து 78 47 வருஷம் வாழ்ந்தார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் 47 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். கிளம்பணும். ஒரு மாட்டு வண்டி. சாமி உள்ளே உட்காந்துக்கிட்டார். இன்னொரு மாட்டு வண்டி. ஒரு 3-4 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு 10-15 பேர் நடந்து வர்றாங்க. அம்மா, மாடு நடக்கிற மாதிரி நம்ம நடக்கலாம் இல்லை? எல்லாம் நடந்து எங்கேருந்து? புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் வந்து காரைக்குடி போய் தேவகோட்டை போய் அப்புறம் ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரம் போகணும். ராத்திரி நல்லா தூங்குறாங்க. மாடு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. திருமயம் தாண்டியாச்சு. முன் வண்டி, முதல் வண்டி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி எழுத்தாப்பில் நிற்கிறார். வண்டியை திருப்பு, ராமேஸ்வரம் போக வேண்டாம், திருப்பு. என்ன சாமி, புதுக்கோட்டைக்கு விடு. சாமி சொல்லியாச்சு, மாற்ற முடியுமா? அவன் வண்டியை திருப்பிட்டான். பின் வண்டியும் திருப்பியாச்சு. எல்லாம் போகிறாங்க. ஒன்றும் புரியலை. சாமி சொல்லிவிட்டாரு. சாமி உள்ள தூங்கினாரா? முழிச்சார். என்ன, காரைக்குடி வந்துருச்சா? சாமி என்ன சொல்கிறீங்க? திருப்பி புதுக்கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்கான். நீங்கள் தானே முன்னால் போய் நின்று முதல் வண்டியை மறித்து திருப்பி விட்டுருக்கீங்க. நான் எங்கே போனேன்? நான் இங்கே தானே இருந்தேன். என்னடா வேடிக்கையாக இருக்குது. அப்போ சாமி மாதிரி வந்தது யார்? வண்டிக்காரன் சொல்கிறேன், சாமி நீங்கள் தான் வந்தீங்க. நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். கண்ணை மூடுறாரு. புரியுது யார் சுந்தர சுவாமிகளாக வந்தது. சொக்கலிங்க பெருமான். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி.
சிவபெருமான் வந்து திருப்பி விட்டுட்டாரு வண்டியை. ஏன் திருப்பி விட்டாரு? அப்போ தானே புரியும். புதுக்கோட்டை தாண்டி திருமயம், திருமயம் தாண்டி கொஞ்சம் தூரம் பள்ளத்தூரை ஒட்டின பகுதி. புயல் காற்று, மழை, மின்னல், பெரிய சேதம், வண்டி போக முடியாது. அதுக்கு முன்னாலேயே சிவபெருமான் வண்டியை திருப்பி விட்டுட்டார். அப்புறம்தான் புரியுது இது யார் செய்த திருவிளையாடல். 64 திருவிளையாடல் மதுரையில் செய்தவர் இதை 65வது திருவிளையாடலாக செய்து விட்டார். சாமியுடைய காலத்தில் எத்தனை செய்திகள்! அடே எங்க அப்பா! இன்னும் ஒன்று முக்கியமான செய்தி, அதை நான் கட்டாயம் சொல்லியே தீரணும். 3 வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1823 நல்லா நினைப்பு வச்சுக்கணும். திரும்ப கேட்பேன். 41 வருஷம் காலேஜ் வாத்தியார், கேள்வி கேட்காம இருக்க முடியாது. ஆனால் ஒன்று, பதில் வராட்டி கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். பதிலும் வினாவும் நானே, விடையும் நானே. என்ன வருஷம் சொன்னேன்? 1823. அப்போ ஒரு ஞானி பிறந்தார். 1831 அப்போ ஒரு ஞானி பிறந்தார். அப்புறம் 1836 அப்போ ஒரு ஞானி பிறந்தார். திரும்பவா? 1823, 1831, 1836. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அற்புதமான நிகழ்ச்சி. என்ன சார்? யாரு சார் அது? 1823 பிறந்தவர் வடலூர் வள்ளற் பெருமான். ராமலிங்கம்னு பேரு. கையெழுத்து எப்படி போடணும் தெரியுமா? மருதூரில் பிறந்தார். மருதூர் ராமலிங்கம்னு தானே போடணும். போட மாட்டார். சிதம்பரம் ராமலிங்கம். ஏன்? பொண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் முக்கியம். ராமலிங்க சாமி பிறந்தது மருதூர், புகுந்தது சிதம்பரம். அதனாலே சிதம்பரம் ராமலிங்கம்னு கையெழுத்து போடுவார். 1823 பிறந்தவர் ராமலிங்க சுவாமி. ஒரு 15, 16, 20 வயசு கூட வச்சுங்களேன். எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ராமலிங்க சுவாமியை. கட்டாயப்படுத்தினாங்க. சரின்ட்டார். யாரு பொண்ணு? அக்கா பொண்ணு. இவர் மாமா, அது அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் திருமணம் ஆச்சு. ராத்திரி முதல் இரவு இவர் உட்கார்ந்துருக்கார். அந்த பொண்ணு வந்து நிற்கிது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு நிற்கும். நான் ஒன்றும் சொல்லப்படாது இதெல்லாம். ஆனால் ஒரு அன்பு தாங்க. யாரும் நின்னா என்ன, யாரும் உட்கார்ந்தா என்ன. சரி, நிற்கிதா. சாமி எப்படி பார்த்தாரா? மங்களமாக ஒரு பார்வை பார்த்தார். இந்த பார்வை கிடைக்கணுமே ஐயா. ஞானியினுடைய பார்வை கிடைச்சா 1000 பிறவி துன்பங்கள் போய்விடும். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளின் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஞானியினுடைய பார்வை அப்படி. இந்த பொண்ணை அப்படி பார்த்தாரா? அந்த பொண்ணுக்கு என்னமோ ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இதான் முதல் இரவு. ராமலிங்க சுவாமி ஆரம்பிச்சிட்டாரு திருவாசகம். சிவபுராணம் 95 வரி முடிஞ்சுது. அடுத்தது கீர்த்தி திரு அகவல் முடிஞ்சுது. 3 திருவண்ட பகுதி முடிஞ்சுது. 4 போற்றி திரு அகவல் முடிஞ்சுது. 5 திருச்சதகம் முடிஞ்சுது. 6 நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்சுது. 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம். மல மடன்னு சாமி பாடிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு.
51ஆம் தலைப்பு அச்சோ பதிகம் கடைசி பாட்டு. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வந்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. 658வது பாட்டு. முடிஞ்சது விடிஞ்சுது. இதாங்க தேன் நிலவு. புரியுதா புரியலையா? அதுதான் தேன் நிலவு. நம்ம கொண்டாடுறதா தேன் நிலவு. திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் தேனா இல்லையா ஐயா? தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசக தேனை கணவனும் மனைவியும் எந்த உறவும் இல்லாமல் அருந்தி பேரின்ப பெருவாழ்வு பெற்றார்கள். அதுதான் ஹனிமூன். ஹனின்னா தேன், மூன்னா நிலவு. அதானே ஹனிமூன். நம்ம பண்ணுறது ஹனிமூன் எல்லாம் கிடையாது. முடிஞ்சது. ஆமாம் சார், அந்த பொண்ணை அப்புறம் என்னாச்சு? இவர் பாட்டுக்கு சன்னியாசியாக போயிட்டாரே, இந்த மனுஷன் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு கேட்பீங்களா இல்லையா? ராமலிங்க சாமி பதில் சொல்கிறாரு. சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணை ஏற்பாடு பண்ணாங்க. சுந்தரமூர்த்தி கல்யாண மாப்பிள்ளையா நின்னார். அப்போது சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டார். நம்மளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நம்ம கல்யாணத்திலையும் சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொள்வாரே, சிவபெருமானை பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சிவபெருமான் காலவாரி விட்டு விட்டாரு. அவருக்கு தெரியும் இவர் இன்னும் நிறைய பாட்டு எழுதணும், அதுக்குள்ளே இவரை தடுத்து ஆட்கொள்ளக்கூடாது. அந்த பொண்ணு என்ன ஆச்சு? சாமிக்கு முன்னாலே அந்த பொண்ணு இறந்து போச்சு. இவர் பார்த்த பார்வையில் உடல் உணர்ச்சி போச்சு, இந்த சிற்றின்பை பிரியம் போச்சு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏகபோகமாய் கடவுளோட ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. இவருக்கு முன்னாலே அந்த பொண்ணு சமாதி ஆயிடுச்சு. சாமி என்ன பண்ணாரு? ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், பார்த்திருக்கீங்களா? தலைமுடி போர்த்தி இருப்பார். அந்த உடம்பு பிரணவ தேகம், வெயிலால் உலர்த்தப்படாதது, நீரால் நனைக்கப்படாதது. அந்த உடம்பு அப்படி. போட்டோ எடுக்க முடியாது சாமியே. என்ன எடுத்தாலும் வெள்ளையாத்தான் விழுகும். நம்மளை எப்படி எடுத்தாலும் கருப்பாத்தான் விழுகும். சாமியை எப்படி எடுத்தாலும் வெள்ளையாத்தான் விழுகும். போட்டோ அப்படி. பாவம். எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றும் செய்ய முடியலை. அந்த உடம்பு அதை ஒரு துணியை வச்சு போர்த்தி இருப்பாரா? அது வரைக்கும் அந்த துணியை எடுக்கலையா? மனைவி இறந்ததுக்கு தெரிஞ்ச ஒன்று துணி எடுத்தார். இந்த துணியை போட்டு அவளுக்கு போர்த்தி அவளை புதையுங்கள். அதுதான் இந்த கணவன் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடியது. இது ஒன்று. 1823 பிறந்த ராமலிங்க சுவாமி. நிறுத்துங்க. இப்போ 2. 1831. 1831 பிறந்தவர் நம்ம சுந்தர சுவாமிகள். 3/12/1831. 1831 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். வழக்கம் போல கல்யாணம் பண்ணாங்க. ஆமாம், இந்த சன்னியாசி மாதிரி இருக்கிறானே இந்த பையன், கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா? அவனுக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் கேட்போம். நண்பர்களை கேட்டா, இவர்கிட்ட வந்து கேட்டா, இவர் நல்லா எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அவன் ஒன்றும் தப்பு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அப்பாடா சந்தோஷம்டா சாமி, இவன் பாட்டுக்கு சன்னியாசியாக போயிடாமே. ஜானகின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. கல்யாணம் ஆச்சு. சின்ன பொண்ணு, கொஞ்ச காலம் ஆச்சு. கல்யாணம் எப்போ தெரியுமா? 1843. இவர் பிறந்தது 1831. 43ன்னா எத்தனை வருஷத்தில் கல்யாணம்?
12 வருஷம். அந்த காலத்தில் 12 வருஷத்தில் கல்யாணம் தெரியுமா? ராமனுக்கு 12 வயசில் சீதையோட கல்யாணம். ஒரு ஊரில் இதை சொன்னேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டேன். சார் எங்கே சார் தங்கி இருக்கீங்க? இங்கே தான் தங்கி இருக்கேன். மெதுவாக வந்தேன். சார் நாளைக்கும் பேசுவீங்களா? ஆமாம். இதை சொல்லுங்க சார். ராமனுக்கு 12 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுங்க சார். எனக்கு 27 வயசாச்சு. எங்கள் அப்பன் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். புரியுதா? 12 வயசு கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு 10 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனது சோபகிருது வருஷம் தை மாதம். ஒரு 4 வருஷம் ஆச்சு. பெரிய பெண்ணான உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். 1847 எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு அறை ஏற்பாடு பண்ணி இந்த பொண்ணை கொண்டே உள்ளே உட்கார வச்சு இவளை அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த சுவாமியும் போய் உட்கார்ந்துட்டார். சாமிக்கு என்ன பேர்? சுந்தர சுவாமிகள். கணவனும் மனைவியும் அப்படியே பார்க்கிறார். அதே மாதிரி அந்த பார்வை. அந்த பொண்ணுக்கு என்னமோ மந்திரம் சொல்கிறார். அவ்வளவுதான். அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. தலையில் கையை வைக்கிறார். அவள் எங்கேயோ போய்விட்டாள். பகவான் ராமகிருஷ்ணர் தன்னை தொட்ட பொழுது சுவாமி விவேகானந்தர் எப்படி பேரின்பத்தை அனுபவித்தாரோ, நான் நரேந்திரன் இல்லை, நான் விஸ்வநாதத்தர் பிள்ளை இல்லை, நான் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்கவில்லை, நான் பகவான் ராமகிருஷ்ணர்கிடத்திலே இல்லை, எல்லாம் மறந்து போச்சு, நான் இப்பொழுது பேரின்பத்தை அனுபவிக்கிறேன், பேரின்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த பொண்ணுக்கு அவர் தொட்ட உடனே சந்தோஷமாக இருக்கு. நமக்கு சிற்றின்பம் தான் ஐயா தெரியும். அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? பேரின்பத்துக்கு எல்லையே கிடையாது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. அதான் பேரின்பம். ராத்திரி பூரா இவ்வளவு தாங்க. 2 பேரும் நிஷ்டையில் உட்காந்துட்டாங்க. காலம்பர முடிஞ்சுது. அம்மா கேட்குறா, ஏண்டி ராத்திரி என்ன நடந்துச்சு? நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு பழக்கம். என்ன நடந்துச்சு? அம்மா, நான் இதுவரைக்கு அனுபவிக்காத ஆனந்தத்தை இப்பொழுது அனுபவித்தேன். அந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? இதுவரை அனுபவிக்காத பேரின்பத்தை நான் அனுபவித்தேன். யாரு? இவருடைய பார்வைப்பட்டு தீட்சை கிடைச்ச உடனே அந்த பொண்ணு எங்கேயோ போய்விட்டது. இந்த உடம்பெல்லாம் சும்மா குப்பை. இந்த இன்பமெல்லாம் ஒன்றத்துக்கு லாயக்கில்லை. எந்த பொண்ணை பார்த்து இவள் கண் வேல் கண்ணுன்னு சொன்னனோ ஒரு நாளைக்கு அது கோல் கண்ணாக மாறிவிடும். நிமிந்து உட்கார்ற முதுகு ஒரு நாளைக்கு குனிஞ்சிரும். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர வந்துருமா இல்லையா? இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணும் அந்த சுவாமிகளும் பேரின்பத்தை அடைந்தார்கள். சார், அப்புறம் என்ன ஆச்சு? இவர் தியானத்தில் இருந்தால் அந்த பொண்ணு துணைக்கு இருக்கும். ஒரு முறை என்னேரிமா பண்ணார்? கொடகநல்லூர் பக்கம் நாணற்காடு. நாணற்காடுன்னா பயங்கரமான இடம். பெரிய பெரிய வண்டு, நட்டுவாக்காளி, தேளு எல்லாம் தெரியும். சாமி அதுக்குள்ளே ஓடி போயிட்டார். உள்ளே போயிட்டார். அந்த அம்மா சாதத்தை வச்சுக்கிட்டு வெளியில் காத்து இருக்காங்க. இன்னைக்கு வருவார், இன்னைக்கு வரல. மறுநாளும் சாதம் தயார் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா சாப்பிடலை. 2வது நாள், 3வது நாள், கடைசி 3வது நாள் சாமி வெளியில் வர்றார். அந்த அம்மா 3 நாளாக பட்டினி. எடுத்து கொஞ்சம் சாதத்தை கொடுக்க சாப்பிட்டாரு. இனிமேல் நீ பட்டினி கிடக்காதே. அடிக்கடி போவார். சில சமயம் 1 மாதம், ஒரு முறை 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இருந்துட்டார். காத்து கிடந்தாங்க. அந்த அம்மா சாப்பிட்டாங்க அவர் சொன்னபடி. ஒரு நாள் பார்த்தா உடம்பு பூரா கரு கருன்னு ஒரு மிருகம் உள்ளே இருந்து வருது. ஐயோ, என்னமோ தெரியலையே, இப்படி ஒரு ஜந்து வருதே. பூரா கர்ணி கண்ணங்கடியில் இருக்கு.
வெளியில் வந்தா யாருன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கருப்பு வண்டு உடம்பு பூரா நிற்கிது. கருப்பு வண்டு எல்லாம் பக்கத்தில் வந்து அதை எடுத்து போட்டால் சுந்தர சுவாமி கம்பீரமாக நிற்கிறார். அந்த வண்டெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அந்த வண்டை ஒன்றும் பண்ணாது, இங்கே விட்டுருங்க, ஏதோ அதுக்கு ஒரு ஆசை. இந்த அம்மா இப்படி இருந்தாங்களா? அந்த அம்மா பேர் என்னமோ சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ஆடேகப்பா, ஜானகி. பார்த்தனள் ஜானகி பாரா வேத்தெரிமே நீ கொள்ளிருந்தான் வார்த்தையன் வந்தனை என்ன போர்த்தொழில் மாருதி போனான். கம்பன் வாக்கு. அசோகவனத்து சீதையை ஜானகின்னு கூப்பிடுவார். கடைசி இந்த ஏலூர் திருவிழா சாமி நடத்துகிற மாதிரி ஏலூர் கும்பாபிஷேகம் பண்ணாரா, அந்த ஜானகி அம்மா அங்கே வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இவருடைய கைங்கரியம் ஒரு பக்கம், அந்த அம்மாவுடைய கைங்கரியம் ஒரு பக்கம். சுந்தர சுவாமிகளுடைய முதல் சிஷ்யை மனைவி ஜானகி, மனைவியை சிஷ்யை ஆக்கி எல்லோருக்கும் பயன்படுமாறு, உலகத்துக்கு ஞானம் தருமாறு செய்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சார் 3 சொன்னீங்க, 2 தானே வந்திருக்கு. 1823, 1831, 1836. அது யார்? 1836 பிறந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். எல்லாம் ஒரு நேரம். இந்தியாவுக்கு அற்புதமான ஞான நேரம் அது. 1836 கமர்புகூரில் பிறந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். ஜெயராம்பாடியில் பிறந்தது சாரதாமணி தேவியார். ராமகிருஷ்ணர் மனைவிக்கு என்ன பேரு? சாரதாமணி தேவியார். கமர்புகூர் இவர் ஊர், ஜெயராம்பாடி அம்மாவுடைய ஊர். ஒரு நாள் ஜெயராம்பாடியிலே ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம். ராமகிருஷ்ணரும் போயிருக்கார். வயசு 22 வயசு. அந்த பொண்ணு சாரதை, அவளுக்கு 3 வயசு. அவங்க பாட்டி அவளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப கூட்டம், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி மடியில் அந்த பொண்ணு சாரதை. சாரதை, என்ன இவங்களில் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்குவ? 3 வயசு பொண்ணை. வேற பாட்டிக்கு அதான் தெரியும். இந்த யாரை கல்யாணம் பண்ணிக்குவே? பொண்ணு இப்படி பார்த்தது. நல்ல இளைஞர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே இருக்கார். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 3 வயசு. திருஞான சம்பந்த பிள்ளையார் 3 வயசுல தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேன்னு காமிச்சார்ல, இவன் அன்றே. அப்போ அவருக்கு 3 வயசு. அம்பாள் மீனாட்சி மலையத்துவச பாண்டியனுடைய தவத்துக்கு இறங்கி அக்னியில் மும்முனை பிராட்டியாக காட்சி கொடுத்தாளே, அப்போ அவளுக்கு வயசு 3. சாரதாமணி தேவியார் ராமகிருஷ்ணரை காட்டி இவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சாரதைக்கு வயசு 3. பொடி பாட்டி அடக்கிட்டா. 2 வருஷம் ஆச்சு. ராமகிருஷ்ணருக்கு பெண் பார்த்தார்கள். ராமகிருஷ்ணர் சொன்னார், எனக்கு பெண் பார்க்க வேண்டாம். முகர்ஜி வீட்டில் எனக்காக ஒரு பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வாழ்கிறாள். அது என்னங்க வைக்கோல் சுத்துறது? புரியுதா புரியலையா? எங்கள் தாயார் தோட்டம் போடுவாங்க. அந்த காலம் வீட்டில் தோட்டம் போட்டு காய்கெல்லாம் நல்ல சுத்தமாக புதுசாக சாப்பிட்ட காலம். காய்கறி முதல்ல புடலங்காய் வரும், வைக்கோலால் சுற்றிடுவாங்க. ஏம்மா சுத்துறீங்க? டேய், அது முதல்ல வந்த புடலங்காய் சாமிக்கு அடையாளம் தெரியணுமில்ல, வைக்கோலை சுற்றி போடுறது. அப்புறம் 100 புடலங்காய் வந்தாலும் நமக்கு. அப்போ வைக்கோல் சுத்தினா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு என்று நேர்ந்து விடப்பட்ட ஒன்று. பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார், எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டு ஒரு பெண் முகர்ஜி வீட்டிலே இருக்கிறாள். எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டுன்னா இவருக்காக என்று தீர்மானிக்கப்பட்டு. சரி, 5 வயசு சாரதைக்கும் 25 வயசு ராமகிருஷ்ணருக்கும் கல்யாணம். பொண்டாட்டியை இடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம்.
உங்களால் முடியுமா? ஆமாம், பொண்ணு 5 வயசு பொண்ணு தானே. பொண்ணு இங்கே இருக்குது ஜெயராம்பாடியில். பகவான் ராமகிருஷ்ணர் கல்கத்தாவுக்கு போனார். அப்படியே காளி மாதாவோடு பேச ஆரம்பிச்சிட்டார். காளி மாதாவை நேரில் பார்த்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க திருவாசகம் அப்படியே பார்த்தார். காளியோட பேசுவார், காளிக்கு பிரசாதம் ஊட்டுவார். ஜமீன்தாரிணி அம்மா, கோயில் கட்டின அம்மா ஒரு நாள் முன்னால் உட்கார்ந்துருந்தாங்க. அபிஷேகம் ஆயிற்று. அந்த அம்மா அபிஷேகத்தை பார்க்கல, அவங்க புத்தி எங்கேயோ மேய்ஞ்சுது. இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு, நம்முடைய ஜமீன் சொத்து 5000 ஏக்கர். நம்ம வக்கீல் ஐயா இன்னைக்கு வாதம் பண்ணுவாரா, வாய்தா வாங்குவாரா தெரியலையே. இத்தனை வருஷமாக இழுக்குதே. மனசு அங்கே இருக்கு, முகம் உடம்பு கோயிலில் இருக்கு. நமக்கு அப்படித்தானே. இந்த ஆள் எத்தனை மணிக்கு முடிப்பாரோ தெரியலையே, இன்னும் ஆரம்பத்துக்கே வரலையே. பகவான் ராமகிருஷ்ணர் கீழே இறங்கினார். தம்மாட்ட வந்தார். இங்கே வந்துமா இந்த சிந்தனை பலார்னு அரைஞ்சிட்டார். ஜமீன்தாரினையை தொட்டதே தப்பு, அரைஞ்சா அதை விட தப்பு. அங்கேருந்து 4 பேர் கத்தியை உருகிட்டு வந்துட்டேன், சாமியாரை விட்டுறான்னு. அம்மா சொன்னாங்க, நிறுத்து, நான் பண்ணது தப்பு. ஊரில் என்ன தெரியுமா சொல்லிவிட்டேன், ஐயோ ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம். சாரதைக்கு செய்தி போயிட்டு. சாரதைக்கு 12 வயசு, இவருக்கு ஒரு 30 வயசை ஒட்டி இருக்கும். நான் எப்படியாவது போய் பார்க்கணும். ஜெயராம்பாடியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு போகணும். நான் போய் அவரை பார்க்கணும். அப்பா, நான் போய் அவரை பார்க்கணும். எம்மா, நீ தனியாக போக மாட்டியே, அடுத்த வீட்டுக்காரங்க 5 பேர் போகிறாங்களாம், நான் அவங்களோட போகணும். என்னம்மா நீ போயிடுவியா? நான் போகணும், கட்டாயமாக போகணும். சரி, அடுத்த வீட்டுக்காரங்களோட போனால் அவன் சொல்லிவிட்டான், சாரதை நீ மெதுவாக வருவே, வேகமாக நடக்கணும். ராத்திரி 12க்குள்ளே இந்த காட்டை தாண்டணும், இல்லைனா விலங்குகள் கள்வர்கள் பதில் சொல்ல முடியாது. சாரதையால் நடக்க முடியலே. அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு நடக்க முடியலே. ராத்திரி 12 மணி நடுக்காட்டில் நிற்கிது. திருடன் ஒருத்தன் கண்ணங்கரியில்னு வர்றான். பொண்ணு அழகாக இருக்கு. முதல்ல பொண்ணு, அதுவே வினை. அழகாக வேற இருக்கு, கழுத்தில் தாடி வேற போட்டிருக்கு. அவன் காட்டில் மழை வந்துட்டான். இந்த பொண்ணை எல்லாம் பண்ணி முடிச்சு விடணும். பக்கத்தில் வந்தான, அப்பான்னுது. அவன் சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அப்பா, நான் உங்கள் மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன். உங்கள் மாப்பிள்ளைக்கு பைத்தியம்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு பைத்தியம் இல்லைப்பா, எனக்கு தெரியும். உங்கள் மாப்பிள்ளையை நான் பார்க்க போகிறேன். அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கார், நான் அதுக்காகத்தான் போகிறேன். என் கூட வந்தவங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. இந்த இடத்துல கள்வர்கள் வருவாங்களாம், விலங்கு வருமா. அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா, இங்கே யாராவது அப்படி வருவாங்களா? அவன் அரண்டே போனான். எங்க அவனுக்கு மனசு இருக்கும்ல. என்னம்மா சொல்கிற? அப்பா, உங்கள் மாப்பிள்ளையா? எனக்கா? பொண்ணு கூட கிடையாது. நல்ல தவம் பண்ணவனுக்குத்தான் பெண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை பிறந்தாத்தான் கன்னிகாதானம் பண்ணலாம். பெண் குழந்தை பிறக்கலை, எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைன்னா கன்னிகாதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடையாது. இந்த பொண்ணு அப்பான உடனே அசந்து போனேன். அம்மா, இது விலங்குகள் வரும், எங்கள் வீட்டுக்கு வா, படுத்துக்கோ, சாப்பாடு தரேன், காலையில் நானே கொண்டேன் மாப்பிள்ளைகிட்ட விடுறேன். அவன் திருந்திட்டேன். உள்ளே கூட்டிக்கிட்டு போனான், படுக்க வச்சான், வெளியில் காவலுக்கு நிற்கிறான். ராமகிருஷ்ண மடத்திலேருந்து அந்த இடத்துல அதை கட்டி இருக்காங்க. காவலுக்கு நிற்கிற மாதிரி அவனுடைய திருத்தோற்றம். அம்மா படுத்திருந்த இடத்துல அவளுடைய படம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஜெயராம்பாடியில் இருந்து தட்சிணேஸ்வரம் போகிற பாதை. மறுநாள் காலையில் கூட்டிக்கிட்டு வந்தானா, இங்கே வந்தாச்சு. உள்ளே வாங்கப்பா. இல்லைம்மா, நான் வரக்கூடிய அளவுக்கு இல்லை, என்னை விட்டு வாங்கப்பா, உங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்க. இன்னொரு முறை வர்றேம்மா. ஓடி போயிட்டேன். இப்போ உள்ளே வர்றா யாரு? சாரதை. பகவான் ராமகிருஷ்ணர் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கார். பார்க்கிறார். ஓ, இத்தனை வருஷம் ஆச்சு அவளை பார்த்து, அவளும் பார்க்கலை.
உட்கார்ந்தாச்சு. பார்க்குறார், சாரதை தலையை நிமிர்றா. படிக்காத பொண்ணு, ரொம்ப படிக்க மாட்டான். நீ என் மனைவி, சந்தோஷமா இருக்கு, உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உலக மக்கள் மாதிரி நீயும் நானும் குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று கொள்ளலாம். உனக்கு சம்மதமா? அல்லது இன்னொன்று, நான் கடவுளை நோக்கி பயணம் செய்பவன், இந்த இல்வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடில்லை, இந்த உறவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று எண்ணக்கூடியவன், நான் காளி மாதாவை நேரில் பார்த்தவன். நீ என்னுடைய இந்த துறவு வாழ்க்கைக்கு துணையாக இருப்பாயா, தடையாக இருப்பாயா? அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு. தடையாக இருப்பேன்னு சொல்லி இருந்தா ராமகிருஷ்ண மடம் கிடையாது. அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும். 12 வயசு, எதுவும் படிக்கலை, பகவான் உள்ள இருந்துட்டான். அழகாக சொன்னாள், உங்களுடைய துறவு வாழ்க்கைக்கு நான் துணையாக இருப்பேனே தவிர ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். என்ன பண்ணாரு? அப்படியே அவளை தூக்கி பெஞ்சில் வச்சு விட்டாரு. நீ காளி மாதா அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. அம்மணி ஜெகதம்பிகே கருணாகரி பரமேஸ்வரி கண்மணி ஜெய கௌரி காங்கயி கார்த்திகே திருநேத்திரி தன்மயி சுபசாந்தினி சிவசாம்பவி ஏகாம்பரி சின்மயி சுபசீலிமாலினி தேவி சவுந்தரி ஓம் நமோ பத்திரகாளி துர்கா பவானி பராசக்தி பரிவாரிணி சித்ஸ்வரூபிணி சிம்மவாகினி திவ்ய ராஜராஜேஸ்வரி வித்வபூஷணி மீனலோசனி வீரமர்தனி விமலினி சத்தியவாசனி நித்திய கன்னி தயாபரி நம ஓம் நமோ குண்டலி சந்திரமண்டலி இளங்கோமளி இன்ப சியாமளி சண்டிகா சாமுண்டி பைரவி சாவித்திரி ஜவகாயத்திரி அண்டர்நாயகி ஆபத்பாந்தவி அமுதஞான பயோதரி தொண்டர் சாதகி தூயவானதி சோமசேகரி ஓம் நமோ அஷ்டலட்சுமி அபயகஸ்தனி அமலினி செங்கமலினி நிஷ்டயோகினி நிமலவாகினி நிஷ்கலங்க சந்யாசினி துஷ்ட நிகிரகி தூய வைஷ்ணவி ஜோதி வேணி சுமங்கிலி சிஷ்டரட்சகி ஸ்ரீவராகினி சீதளி நம ஓம் நமோ. இது ராமகிருஷ்ணருடைய பிரார்த்தனை. அந்த பொண்ணு அப்படியே தெய்வீக நிலைக்கு உயர்ந்து விட்டது. ஒரு நாள் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்திருக்கார். அந்த பொண்ணு காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பழக்கம் உண்டு. காலை அமுக்குவாங்களே தவிர காலை வார மாட்டாங்க. காலை பிடிச்சி அந்த பொண்ணு அமுக்கிக்கிட்டே இருக்கா. ராமகிருஷ்ணர் இப்படி பார்க்குறார். அந்த பொண்ணு கேட்குது, சாரதை, என்னை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை ஆட்கொள்ள வந்த காளி மாதாவாக நினைக்கிறேன். 10 நாள் ஆச்சு. ஒரு சாமியார் தவத்தில் இருக்கார். ராமகிருஷ்ணர் வந்து அவர் தலையை தட்டினார், முழிச்சார். என்ன தவம் பண்ணுற? எதுக்கு? காளி மாதாவை பார்க்கறது. முட்டாளே, காளி மாதா ஜனபத்தில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருக்கிறாள், போய் பார். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாளா? வந்து பார்த்தா சாரதாமணி தேவியார் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாங்க. சப்பாத்தி தெரியுது, மாவு தெரியுது. கைது சப்பாத்தின்னா சப்பாத்தி மாவு, நீங்கள் பாட்டுக்கு சப்பாத்தி மாவு தெரியுது. முகத்தை பார்க்குறாரா, காளி மாதா தெரிகிறாள். கும்பிட்டார். 3 சொன்னேன். ராமலிங்க வள்ளற் பெருமான் மனைவியை மாற்றி அமைதியாக இருக்கச் செய்து தனக்கு முன்னால் அவள் மறைந்த போது தன்னுடைய ஆடையை போர்த்தி அனுப்பினார். 2வது, நம்முடைய கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் மனைவியை சிஷ்யையாக்கி அவளை தனக்கு சமமான கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஞானியாக மாற்றி எல்லோருக்கும் உபதேசம் செய்கிற மாதிரி உயர்த்தி விட்டார். பகவான் ராமகிருஷ்ணர் சாரதையை பின்னாலே ராமகிருஷ்ண இயக்கத்தை
தலைமை தாங்கி நடத்தக்கூடியவளாக மாற்றிவிட்டார். ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணர் சொன்னார் சாரதையை பார்த்து, சாரதை, எல்லாருக்கும் 2 சப்பாத்தி தான் கொடுக்கணும். ஏன்? அதுக்கு மேலே கொடுத்தா சாப்பிட்டா ராத்திரி நல்ல தூக்கம் வந்துடும். தூக்கம் வரக்கூடாது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பட்ட கட்டைய பணம் மாதிரி தூங்கப்படாது. நினப்பு லேசாக இருக்கணுமா. ராத்திரிக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். 2 சப்பாத்தி தான் கொடுக்கணும். சுவாமி பிரம்மானந்தான்னு ஒருத்தர் 2 சப்பாத்தி உள்ளே போனுச்சு, போன இடம் தெரியலை. பசிக்குது. அம்மாவை ஒரு பார்வை பார்க்குறார் சாரதையை. அம்மா புரிஞ்சுக்கிட்டா, இன்னொரு சப்பாத்தியை போட்டான். பகவான் ராமகிருஷ்ணர் பார்க்குறார். இப்போ 2 தானே போடணும், ஏன் 3வது போட்டேன்னு அர்த்தம். அந்த அம்மா திரும்பினா, அவனுடைய ஞான பாதையை நான் பார்த்து கொள்கிறேன். என்ன, அவன் ஞானப்பாதை கெட்டு போயிடும் அப்படின்னு தானே 2 சப்பாத்திங்கிறீங்க. அவனுடைய ஞானப்பாதையை நான் பார்த்து கொள்கிறேன். ராமகிருஷ்ணருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் சீக்கிரமே சமாதியாக போகிறேன். என்னுடைய சிஷ்யர்களை இவள் பார்த்து கொள்ளுவாள். அதுக்கு வார்த்தை வந்துருச்சு. போதும், நான் இப்போ 3 செய்தி, இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். முக்கியமான செய்தி இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி, ராமலிங்கர் மாதிரி மிகச்சிறந்த ஞானியாக திகழ்ந்த கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் உயர்ந்த ஞான பரம்பரையில் வந்தவர். அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகான். ஒரு முறை என்ன பண்ணாரா, சத்திய சோதனை பண்ணாரா. ஆமாம், நான் கடவுளை நினைக்கிறேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சா கடவுளை நினைப்பனா மாட்டனா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய அன்பு உண்மையா பொய்யா, நாடகமா? சிஷ்யர்களை கூப்பிட்டார். ஏய், இந்த சிவப்பு மாத்திரை இதை நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கும், நான் உளருவேன். 10 நாள் பாரு, நான் உளர்றதை பூரா எழுதிக்கோ. 10 நாளைக்கு அப்புறம் இந்த பச்சை மாத்திரையை கொடு, பைத்தியம் தெளிஞ்சிரும். அப்புறம் பார்ப்போம் நான் உண்மையான பக்தனா இல்லையான்னு. நம்மெல்லாம் அப்படி சாப்பிட்டா போயிடும். சரி, மாத்திரையை கொடுத்தாச்சு, பைத்தியமானாரு, என்னமோ உளர்னாரு, எல்லாம் எழுதுனாங்க, முடிஞ்சது. திரும்ப பழைய மாத்திரையை கொடுத்து, மாற்று மாத்திரை கொடுத்து முழிச்சாரு, பார்க்குறாரு. அற்புதமான சுலோகங்கள் சமஸ்கிருதத்தில் பைத்தியமாக இருந்தபோது. ஒரு சுலோகத்துக்கு அர்த்தம் சொல்லவா? நடராஜா, மார்கழி மாதம் காலையில் 4 மணிக்கு உனக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுறாங்களே, தாங்குவியா? இப்போ மார்கழி மாதம், சிதம்பரம் வயல் சூழ்ந்த இடம், சும்மாவே குளிர். வயல் சூழ்ந்த இடம் ரொம்ப குளிர். நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி அம்பாள், அவளும் குளிர். தலையில கங்கை, ஐயோ அதுவும் குளிர். இவளது குளிரோட நடராத்திரி 2 மணி, அன்னைக்கு தானே அபிஷேகம், திருவாதிரை தரிசன அபிஷேகம். ஐயோ, நீ ஐயா உனக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணா இந்த குளிர்ச்சியை தாங்குவியா? தாங்குவேன், நல்லா தாங்குவேன். ஏன் தெரியுமா? என் மனசுங்கிற வெப்பமான பாலை வனத்தில் உன் காலை வச்சு இல்லை, அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு இந்த குளிர்ச்சியும் வேணும், இன்னும் குளிர்ச்சியும் வேணும். புரியுதா? ஒருத்தர் கையை தட்டுறார், 4 பேர் தட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. கவலைப்படாமல் தட்டலாம். தட்டு எனக்கு இல்லை, அப்பைய தீட்சிதற்கு. கடவுளே, எனக்கு நீ முன்னால், உன்னால் எப்படி இந்த மனசு ரொம்ப வெப்பமான மனசு, இதில் கொண்டாந்து உன் காலை வச்சியே அந்த வெப்பத்தை ஒழுங்குபடுத்த இந்த குளிர் வேண்டும். அந்த அப்பைய தீட்சிதர் மரபில் வந்தவர் நீலகண்ட தீட்சிதர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபத்தை கட்டியவர், திருமல நாயக்கருடைய மந்திரியாக இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர். நீலகண்ட தீட்சிதருடைய தம்பியினுடைய
பெண் வம்சத்தில் வந்தவர் நம்முடைய கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு. பிறந்த ஊர் தாமிரபரணி கரை. திருநெல்வேலியிலே இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கங்கை கொண்டான் ஆனந்தவல்லி உடனாகிய கைலாசநாதர் திருக்கோயில். இப்படிப்பட்ட பரம்பரையில் தோன்றியவர் 3/12/1831 சனிக்கிழமை அன்றைக்கு யக்னேஸ்வர சிவன் காமாட்சி 2 பேருக்கும் முதல் குழந்தை ராமசுப்பன் என்ற குப்பாணி சிவன், 2வது குழந்தை நம்முடைய சுந்தர சுவாமிகள். 2 பிள்ளைங்க. 1831 பிறந்தாரா? 1833 அப்பாவும் இறந்து அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. 2 ஆண் குழந்தை. நம்ம பாஷையில் சொல்ல போனால் அனாதை. பாவம். யார் வளர்ப்பா? எல்லாம் தவிக்கிறாங்க. அவங்க மாமா பத்தமடை ராம வெங்கட சுப்பையர், அவர் மனைவி பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சி. ஆமாம், அவ தானே வளர்ப்பா. எல்லா கோயிலுக்கும் போனால் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. எங்கள் மதுரை மீனாட்சிகிட்ட போனால் கேட்கவே வேண்டாம், நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அருள் செய்பவள் மீனாட்சி. யாரு? ராம வெங்கட சுப்பையர், மீனாட்சி 2 குழந்தைகளையும் வளர்த்தார்கள். 4 வயசு இந்த சுந்தர சுவாமிகள். சுந்தரன்னு சொல்ல வேண்டாம், 4 வயசு வழிபாட்டுக்குரிய எல்லா மந்திரங்களையும் பாடம் பண்ணிவிட்டார். அது பழைய பிறவிங்க, எந்த ஜென்மத்து புண்ணியமோ. பத்தமடையில் கீழத்தெருவில் திண்ணை பள்ளிக்கூடம், ஒரு வாத்தியார். சம்பளம் என்ன தெரியுமா? மாதத்துக்கு 1 படி நெல் 2 அணா. மாதத்துக்கு வாத்தியாருக்கு 1 படி நெல் 2 அணா. இப்படி ஆசிரியர் சங்கரையர் என்ற சுப்பையா சாஸ்திரி பாடம் சொல்லி கொடுத்தார். சுந்தர சுவாமிகளுக்கு 6 வயசு 4 மாதம் 10வது வகுப்புக்குரிய பாடத்தை பூரா இப்பவே படிச்சு விட்டார். என்னங்க 6 வயசுல 10ஆம் கிளாஸா? நமக்கெல்லாம் 10 வயசுல கூட 6ஆம் கிளாஸ் எங்கே போனோம்? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. 5ஆம் கிளாஸ் தான் போவோம். தமிழ், ஆங்கிலம், வடமொழி பயிற்சி நிறைய பல பேர் பாடம் சொல்லி கொடுத்தார்கள். மணி ஐயர் ஐயார் சொல்கிற மாதிரி 7 பேர் இவருக்கு ஆசிரிய பெருமக்கள். முக்கியமான செய்தி ஒன்று இப்போ நான் சொல்லணும். காசியில் இருந்து ஒரு யோகீஸ்வரர் வந்தார். 1838. இவருக்கு 7 வயசு. நீ இறை அருள் நிறைய பெற்றவன். அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் சாயல் உன்னிடத்திலே உள்ளது. 4வர் சாயல் உன்னிடம் உள்ளது. முயற்சி செய். சமித்து, புரசம்னு ஒரு சமித்து, அதை அக்னியில் போடு. புரசம் இலையில் பசுனை எடுத்து வா. காயத்ரி மந்திரம் ஜெபித்து நெருப்பில் ஆகுதி செய். உன் ஆற்றல் வெளிப்படும். 1 கோடி முறை காயத்ரி மந்திர ஜப ஹோமம் செய். எத்தனை முறை? 1 கோடி. 1 கோடியில் உட்கார்ந்தத்தான் நமக்கு தெரியும். என்னங்க 100 லட்சம் காயத்ரி மந்திரம். உடனே உட்கார்ந்துட்டாரு. பூணூல் போட்டாங்களா? பூணூல் போட்ட 15ஆம் நாள் உட்கார்ந்துட்டாரு. 6 வருஷம் காயத்ரி மந்திரம் 1 கோடியே 108 முறை ஹோமங்கள் செய்து முடித்தார். தினந்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை விட்டுட்டு, நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு அந்தணராக இருந்தால் அப்பப்போ காயத்ரி மந்திரம் சொல்லணும், அது கட்டாயம். அதை விட்டுட்டு அது போக 1 கோடியே 108 காயத்ரி மந்திரம் சொல்லி ஹோமம் செய்தார். முகம் பிரகாசமடைந்தது. திருமுறைகளை ஒழுங்காக சொன்னாலும், காயத்ரி மந்திரத்தை ஒழுங்காக சொன்னாலும் முகத்திலே கோடி சூரிய பிரகாசம் உண்டாகும். பவுடர் போட்டால் வராது.
நான் ரொம்ப பவுடர் போடுவேன். அட பார்க்குறவனுக்கு பேச்சு பிடிக்காட்டாலும் இந்த மூஞ்சியாவது கொஞ்சம் பிடிக்கட்டுமேன்னு. பழக்கம் என்ன தெரியுமா? பூணூல் அணிஞ்ச நாளிலிருந்து பிச்சை. பிச்சை வேற, பிட்சை வேற. பிட்சை அதான் கரெக்ட். 7 வீட்டுக்கு மேலே போக மாட்டார். போடலையா சரி, அன்னைக்கு அவ்வளவுதான். பகல்ல பவதி பிட்சாந்தேகி, ராத்திரியில் தர்மம் பிட்சாந்தேகி. கால் முட்டிக்கு மேலே ஒரு துண்டு, பெரும்பகுதி கோவணம் மட்டுமே. மாணிக்க வாசகர் பாடுறாருல்ல, ஓடும் கவந்தியுமே உறவு. கவந்தினா என்ன? கோவணம். அப்படியே ஆடை. கையில் புரசங்குச்சி, ஒரு தண்டம். சித்தர்கள், ஞானிகள், மடாதிபதிகள் கையில் தண்டம் தாங்கி இருப்பார்கள். காஞ்சி பரமாச்சாரியை பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு தண்டம் இருக்கும். அனுஷ்டானம் செய்கிற பொழுது இந்த தண்டத்தை வைத்திருந்தால் எந்த தீமையும் அணுகாது. சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த தண்டத்தில் ஏறிவிடும். தண்டத்துக்கு ஆற்றல் கிடைக்கும். நெத்தி நிறைய திருநீர், ஒரே ஒரு சிவமணி ருத்ராட்ச மாலை, நாள்தோறும் சிவ தரிசனம். பிள்ளைக்கு 9 வயசு 10 வயசு, தெருவில் நடந்து போகுது. ஒரு அம்மா கேட்குறா, அப்பா சுந்தரம், என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? யார்கிட்ட? இந்த சாமிகிட்ட. மாமி, நல்ல இடத்துல சீக்கிரம் நடக்கும் போ. நடந்தது. வாக்குப்படிதம், சொன்ன வார்த்தை நடந்தது. ஒரு பாட்டி, டே சுந்தரம், என் மகளுக்கு, என் மருமகளுக்கு பிள்ளை பிறக்குமா? பாட்டி, தங்க செல மாதிரி குழந்தை பிறக்கும், நீ அதை மடியில் போட்டு கொஞ்சுவாய். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது. பாட்டி ஆச்சரியப்பட்டாள். என் பிள்ளைக்கு மனோவியாதி. சுந்தரம், இது தீருமா? சின்ன பிள்ளை, சுந்தரம்னு கூப்பிடுறாங்க. என் பிள்ளைக்கு மனோவியாதி தீருமா சுந்தரம்? சிவன் கோயிலுக்கு போய் இழுப்பெண்ணெயில் தீபம் போடு, எழுதி வச்சுங்க. இன்னைக்கு மென்டல் டிப்ரெஷன்னு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் நிற்கிறமே, அவர் இவ்வளவு நீளத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறாரே. சிவன் கோயிலுக்கு சென்று இழுப்பெண்ணெய் தீபம் போடு. அந்த தீபத்தினுடைய மனம் உன் குழந்தையின் மூக்கில் சேரட்டும். 2 ஆண்டுகள் வியாதி தீர்ந்தது. ஒரு கோனார், என் மாட்டை காணோம் சுந்தரம், நான் வச்சிருந்த மாடு, பஞ்சகவ்யம் கொடுக்கிற மாடு காணோம். கோனாரே, சிவன் கோயிலில் உழவார பணி செய், கிடைக்கும். சிவன் கோயிலில் உழவார பணி செய்தார். 2 நாளில் மாடு வந்து சேர்ந்தது. இதெல்லாம் எப்போ? சின்ன குழந்தையாக இருந்த பொழுது சுவாமி செய்த காரியங்கள். அதுக்கப்புறம்தான் கல்யாணம் நடந்தது. 1843 கல்யாணம் நடந்தது. 47 சித்திரையில் சாந்தி முகூர்த்தம். அதையெல்லாம் நான் முன்னாலே சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமாக சுவாமிகள் பல ஊர்களுக்கு சென்றார். பல ஊர்களில் கும்பாபிஷேகம் செய்தார். பானதீர்த்த குகைன்னு ஒன்று. பானதீர்த்த குகை எங்கே? அகஸ்தியர் இருந்தாரே, பொதிகை அங்கே. சாமி உள்ளே போயிடுவாராம் சுந்தர சுவாமி. வெளியே இருந்து ஒருத்தன் கேட்குறான், 2 பேர் பேசுகிறாப்புல கேட்குது. சாமி ஒரு ஆள் தானே உள்ளே போனார், வெளியில் வந்தால் ஒரு ஆள் தான் வர்றார். அப்போ யாரோட பேசினார்? அகஸ்தியரோடு பேசினார். அகஸ்தியர் வந்து இவருக்கு அருள் செய்தார். ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கெல்லாம் நான் இப்போ கடைசியாக சொல்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். கந்த புராணத்திலே சூத சம்ஹிதை அப்படின்னு ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 6000 ஸ்லோகம். சாமி அதில் எக்ஸ்பர்ட். எங்கே போனாலும் அந்த பிரவசனம் பண்ணுவார். சூத சம்ஹிதை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் சேஷாஸ்திர தீட்சதர்னு ஒருத்தர், அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தார். சாமி தான் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர்கிட்ட, இப்போ நீ தொடர்க. அவரும் தொடர்ற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவராய் இருந்தார். சாமி எந்திரிச்சு போயிட்டார். என்ன ஒரு 13-14 வயசு இருக்கும். எந்திரிச்சு போயிட்டார். ஆளை காணோம். 10 நிமிஷம் ஆச்சு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா, திரும்பி வர்றாரு.
போட்டிருந்த சட்டை ட்ரௌசரு ஒன்றும் கிடையாது, வெறும் கோவணம், தலையை மொட்டை அடித்து பூணூலை தூக்கி போட்டு விட்டார். சந்நியாசி துறவு கோலம். என்ன இனிமேல் இதுதான், பூணூல் போட்டால் நான் அந்தணனுங்கிற நினைப்பு இருக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனக்கு உடையே இல்லாமல் நிர்வாண சந்நியாசியாக தெரிந்தார். அந்த பொண்ணு பொண்டாட்டி ஜானகி பக்கத்தில் வந்தா, சாமி எல்லாரும் உங்கள் பக்கத்தில் வந்து அருளாசி பெற வேணும் என்று எண்ணுகிறார்கள். இந்த நிர்வாண கோலம் அவர்களை பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து விடும் சாமி. அதிலிருந்து கோவணம் கட்ட ஆரம்பித்தார். வேற எந்த ஆடையும் கிடையாது. எல்லாம் முடிச்சாரா? மூணாவது, முதல்ல எங்கே பிறந்தார்? கங்கை கொண்டானில் பிறந்தார். எங்கே வளர்ந்தார்? மாமா வீடு பத்தமடையில் வளர்ந்தார். மூணாவதா எங்கே வந்தார்? கோடகநல்லூருக்கு வந்தார். சான்றோர் பெருமக்கள் கோடகநல்லூரை சின்ன காலடி என்றார்கள். காலடியில் யார் பிறந்தா? ஆதிசங்கரர். இது சின்ன காலடி. அப்போ இந்த ஊரில் இவர் பிறந்தார். அந்த காலங்களில் கல்யாணம் ஆகி சந்நியாசம் ஏற்ற பொழுது இவர் சொற்பொழிவு பண்ணுவார். மனைவி ஜானகி அம்மாள் சுலோகம் படிப்பாள். அப்போத்தான் நாணல் காட்டுக்குள்ளே புகுந்தார், திரும்ப வந்தார். அடிக்கடி நாணல் காட்டுக்குள்ளே போவார். அவர் பண்ணின சில திருவிளையாடல்களை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ராமசாமி சிவன்னு ஒருத்தர், மகா வைத்தியநாத சிவன்னு ஒருத்தர். நான் அப்போவே சொன்னேன், வைத்தியநாத சிவன் இசை நிபுணர், அருமையாக கச்சேரி பண்ணுவார். மரக்காணம்னு ஒரு ஊர், மரக்காணத்துக்கு வைத்தியநாத சிவன் கச்சேரி. சாமியும் அங்கே போயிட்டார். மரக்காணத்தில் பெரும்பகுதி இஸ்லாமிய பெருமக்கள். ஒரு மரக்காயர் வைத்தியநாத சிவனை மரியாதையோடு உள்ள உட்கார வச்சு விட்டார். சுந்தர சுவாமிகளை அப்படியே பார்த்துட்டு நிறுத்திக்கிட்டார். மரியாதை இல்லை. சாமி உள்ளே போனார். வரவேற்பு குறைவு. எல்லாருக்கும் சாப்பாடு. சாமிக்கு பகல் உணவு தாமதம், சைவம் தயாரிக்க தாமதம். சாமி சொன்னார், என்னவா இருந்தாலும் கொண்டா. மரக்காயருக்கு சந்தோஷம். பிரியாணி கறி எல்லாம் வச்சு மூடி கொண்டாந்தார். சாமி மூடினதை இங்கே வைக்க சொன்னார். சாப்பிட போகிறார். தீர்த்தம் தெளித்தார், எடுக்கிறார். ராகவேந்திர சுவாமிகள் செய்தது மாதிரி எல்லாம் பழமாக மாறி போய்விட்டது. காசி, அதை சொல்லணும். 16 நாட்களில் காசியில் கும்பாபிஷேகம். நம்மால் காசியில் அப்போ ஒரு கும்பாபிஷேகம், இப்போ ஒரு செட்டியார் காசியில் கும்பாபிஷேகம் பண்ணினார். 1848 கீழக வைகாசி கணபதி முனீந்திரர் அவரோடு சேர்ந்தார். இந்தியா முழுக்க சுற்றினார். எல்லோரிடத்திலும் பணம் வாங்கினார், அன்னதானம் பண்ணினார். கூடையில் பற்றாக்குறை இருந்தால் சாமி தொடுவார், அங்கே வளரும். கடைசியிலே உச்சிஷ்ட கணபதி உபாசனையை இவருக்கு கணபதி முனீந்திரர் செய்து வைத்தார். தெரியுமா உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதினா? உச்சிஷ்டம்னா என்ன அர்த்தம்? எச்சில். பிள்ளையாரை எங்கே வைக்கலாம்? எங்கே வேணாலும் வைக்கலாம். யாழ்ப்பாணத்தில் எச்சியலை போடுற இடத்துல பிள்ளையாரை வச்சிருப்பான். அதுக்கு பேர் தெரியுமா? உச்சிஷ்ட கணபதி. யாழ் நூல் எழுதிய சுவாமி விபுலானந்தர் பெரிய மேதை. ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு அவரை மிஞ்சின ஆள் கிடையாது. என்னடா இந்த நூல் சந்தேகமாக இருக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். மறுநாள் காலையில் சாப்பிட்டார். எச்சியலையை கொண்டே போட போனார். போட்டார். கால் வழுக்குனுச்சு, விழுந்தார். கை எங்கேயோ பட்டுது, பிள்ளையார் உடம்பில் பட்டுது. அங்கே பிள்ளையார் உட்கார்ந்துருக்கார் எச்சியலை போடுற இடத்துல. அவருக்கு என்ன பேர்? உச்சிஷ்ட கணபதியின். பிள்ளையாரை தொட்டார் இல்லை, நேத்திக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. எழுதுகிறார், உச்சிஷ்ட கணபதியின் பார்வை பட்டால் சந்தேகம் தீர்ந்துவிடும். அந்த கணபதி உபாசனையை கற்றுக் கொடுத்தார் கணபதி முனீந்திரர். நம்முடைய சுவாமிகள் அதையும் கற்றுக்கொண்டார். இன்னும் ஒன்று சொல்லணுமே,
இந்த நர்மதைன்னு ஒரு ஆறு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நடுவில். அங்கே தான் கோவிந்த பகவத் பாதரை ஆதிசங்கரர் சந்தித்தார். நர்மதையை பரிக்கிரமா பண்ணுவாங்க. பரிக்கிரமான்னா தெரியுமா? அந்த ஆத்த பூரா சுத்துறது. ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே இருந்து புறப்பட்டு இப்படியே நடந்து 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 நடந்து, செருப்பு போடப்படாது, கையில் பணம் வச்சுக்கப்படாது, யாரும் சோறு போட்டால் உண்டு, இல்லாட்டி பட்டினி. கடலில் ஆறு சேருது இல்லை, அங்கே போயிட்டு போட்டில் போய் அக்கறைக்கு போய் அங்கே இருந்து உற்பத்தி ஸ்தானம் வரைக்கும் திரும்ப நடக்கணுமா. 6 வருஷம் ஆகுமா நர்மதா பரிக்கிரமா. அது மாதிரி தாமிரபரணியை 3 முறை பரிக்கிரமா செய்தவர் நம்முடைய சுவாமிகள். எல்லாம் சாதித்தார். கடைசியிலே சில உபதேசங்கள், முக்கியமான உபதேசம். சாப்பிடுற போது உள்ளங்கை நனையக்கூடாது. உள்ளங்கை நனையக்கூடாது. இப்படித்தான் சாப்பிடணும், இதுதான் நனையணும். ஏன்? உள்ளங்கையில் அக்னி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாரா. ஒருத்தர் பின்னாலே இவருக்கு வேண்டியவர் பரம பக்தர், சாமி ஒரு சந்தேகம், என்ன எல்லாரும் உள்ளங்கையிலையும் அக்னி இருக்குமா? ஆமாம் இருக்கும். அங்கே ஒரு பூஜையில் விளக்கு அணைஞ்சு போச்சு, தீபத்தை கொண்டாங்கிறாங்க. இந்த பின்னால் இருந்தவர் இங்கே வந்தார், சாமி உள்ளங்கையில் அக்கினி இருக்குங்கிறீங்கள்ல. நம்ம ஆளுகளுக்கு இந்த புத்தி அப்பவே உண்டு. டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. யாரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது? அம்மா இதாண்டா உங்கள் அப்பாங்கிறா, அப்பாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணியா பார்த்து அப்பான்னு கூப்பிட்டீங்க. நம்பணும், நம்பினாத்தான் கடவுள். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள்னு நினைச்சா கடவுள். சாமி சிரிக்கிறார். அந்த வேஷ்டியை கொடு, அந்த ஆள்கிட்டையே வேஷ்டியை கொடு. வாங்கினாரா, கையில் வச்சு தேய்ச்சாரா, புகை வருது, தீப்பிடிச்சி எரியுது. நடத்தி காட்டியவர் சுவாமி. உண்மை மனிதனாக விளங்க காய் கனி உணவே தேவை. காய்கனி போதும், அடுத்த உயிர் கொல்ல வேண்டாம். நம்பாத வக்கீல் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். சாமி எல்லா இடத்துலையும் இருப்பாராமே. ஆமாம், அதெல்லாம் சும்மா கதை. குறுக்கு துறையில் இருக்கார், இப்போ காசியில் இருப்பாரா? விதண்டாவாதம், வித்து அண்டாவாதம், அடிப்படை இல்லாத வாதம். நண்பருக்கு இருப்பார், நண்பருக்கு ஃபோன் போடு, ட்ரங்கால் போடணும். அந்த காலத்தில் ட்ரங்கால் போட்டாரா எப்படின்னு தெரியலை, இருந்துச்சா இல்லையா தெரியலை. இங்கே இருந்து பேசணும் எப்படின்னு தெரியலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நண்பர் வாரார், காசியில் என்ன பார்த்தேன்? காசியில் கோடகநல்லூர் சுந்தர சுவாமியை பார்த்தேன். என்னடா இது, குறுக்கு துறையில் நம்ம பார்த்த பொழுது காசியில் இவர் இருக்காரே, அது எப்படி? எங்கள் மதுரைக்கு வந்தார். பொற்றாமரை குளம், இவருடைய பால்ய நண்பர் நாராயண சிவம் விழுந்துட்டார். அந்த காலம் பொற்றாமரையில் தண்ணி அவ்வளவு இருக்கும். விழுந்துட்டார், முடிஞ்சு போச்சு. 3 நாள் கழித்து உடம்பு மிதக்குது. உயிர் இருக்கா இல்லையா? சார் 3 நாள் ஆச்சு சார், உடம்பு மிதக்குது. சாமி பக்கத்தில் வந்தார். விபூதி பிள்ளையாருக்கு முன்னால் கொண்டே போடுங்கள். போட்டாங்க. விபூதி எடுத்தார், தேய்ச்சார், மந்திரம் சொன்னார். இறந்து போனவர் எழுந்தார். நிறைய செய்திகள், எல்லாவற்றையும் சொன்னேன். சிவராமன் செட்டியாருக்கு கல்யாணம் ஆகாத போது அவருக்கு ஞானம் கொடுத்து கல்யாணம் செய்து வைத்தது சுவாமிகள். 1853 சிவராமன் செட்டியாருக்கும் முத்துக்கருப்பி ஆட்சிக்கும் திருமணம் செய்து வைத்தவர் சுவாமிகள். குழந்தை இல்லை. 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 16 வருஷம். 1870 ஒட்டி குழந்தை பிறந்தது. சுவாமிகளுடைய ஆசீர்வாதம். குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு அவர்கள் சோம என்ற வீட்டு பெயரையும் சுந்தரன் என்ற சாமி பெயரையும் சோமசுந்தரம் என்று வைத்தார்கள்.
1854 தேவகோட்டையில் சொற்பொழிவு செய்கிறார். படிக்கிறேன். சனாதன தர்மம் என்பது என்ன? உண்மையே பேசுதல், பெரியவர்களை மதித்தல், சாத்வீகமான உணவு, ஜீவகாருண்யம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், குருவை வணங்குதல், குரு சொன்னால் கல்லும் கடவுளாகும். இது வரலாற்றுக்கு முந்தியது. இது தானாகவே மெய்யை உணரச் செய்து இறுதியில் இறைவனோடு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். போதும். சுவாமி எல்லா சித்துக்களையும் செய்தார். 47 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1878 1831 பிறந்தவர். 78 எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டார். ஒரு பானலிங்கத்தை கொடுத்தார். சமாதியின் மீது பானலிங்கத்தை வையுங்கள். சுவாமி சொன்னபடி சமாதியானார். சமாதியானதுக்கு பின்னாலே பானலிங்கம் வைக்கப்பட்டது. சிவராமன் செட்டியார் குடும்பத்தார் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த சமாதி அரிமளத்திலே இருக்கிறது. நான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய வரலாற்றில் சில நிகழ்ச்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுட்டி காட்டி இருக்கிறேன். தொட்டு கூட காட்டவில்லை. அது பெரிய வரலாறு. பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து, கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பார்க்க வேண்டுமா? செட்டி நாட்டில் கீழச்சிவல்பட்டின்னு ஒரு ஊர். கீழச்சிவல்பட்டி போயிருக்கீங்களா யாராவது? சின்ன ஊர். சிவன் கோயில் 4 பக்கம் வாசல். அதுக்கு பேர் தெரியுமா? சிறுமதுரை. அங்கே நகரத்தார்களை கொண்டு கோயில் கட்டினவர் கீழச்சிவல்பட்டியிலே சுந்தர சுவாமிகள். நகரத்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுந்தர சுவாமிகள் படத்தை தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்திலே வைத்து இன்றைக்கும் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கீழச்சிவல்பட்டிக்கு போங்க, நான் வருஷம் போகிறேன். தட்சிணாமூர்த்திக்கு பக்கம். ஏன்? அவர் குருநாதர், இவர் காணக்கூடிய குருநாதர். 47 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அவருடைய பெயர் கோடகநல்லூரோடு இணைந்ததால் அந்த ஊரும் புகழ் பெற்றது என்று கூறி அவர் கருணை காட்டினார். எல்லோருக்கும் அவருடைய கருணையினாலே பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.